உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. சொல்லு ஜானகி. தனா கதிர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. இங்க எல்லாரும் ஒன்னா பேசலான்னு தான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். பரவாயில்ல, சொல்லு. இல்ல, குழந்தை பிறந்த பிறகு உங்க தங்கச்சி சிவரஞ்சனி இறந்துட்டதா சொன்னீங்கல்ல, அதை என்னால தாங்கிக்கவே முடியலங்க. பிறந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா அந்த ஆத்மா குழந்தைய சுத்தி சுத்தி வந்திருக்கோம்ல, அந்த குழந்தை தான் தன்னோட உலகம்னு அந்த அம்மா நினைச்சிருப்பாங்கல்ல. ஏங்க, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நான் எதுவும் நினைக்க மாட்டேன். எதா இருந்தாலும் மனசு விட்டு பேசிடு. இல்ல, அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசுங்க. அப்படி இருக்க நீங்க அந்த குழந்தைய கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டது எனக்கு ரொம்ப நெருடலா இருக்குங்க. ஏங்க அந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரல? ஏங்க அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்து என்ன பாத்துக்க சொல்லல? நான் என்ன அவ்வளவு மோசமானவளா? என்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேனேங்க. நான் என்ன கல்லஞ்சக்காரியா? என்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு நீங்களா அப்படி முடிவு செஞ்சிட்டீங்களா? அந்த குழந்தைய கொண்டு வந்து வளர்க்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லாமலாக இருந்திருக்கும். என் சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ ஜானகி. ஏங்க, எனக்கு புரியாமலாம் இல்லைங்க. ஆனா அதை தாண்டி எனக்கு யோசிக்க யோசிக்க வருத்தமா இருக்கு. நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம வீட்டு வாரிச நான் ஆசிரமத்துல விட்டிருக்க கூடாதுதான். மேடம், சொல்லு. நான் இங்க வந்ததே என்னால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட், உங்களால எனக்கு ஒரு பெனிஃபிட் அப்படி இருக்கும்னு நினைச்சுதான் வந்தேன். எப்படியாவது என் மூலமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், அதுக்கு பதிலா உங்களால என் வாழ்க்கை மாறும்னு நினைச்சு ஒரு பெரிய கனவோட இருந்தேன். ஆனா அது எதுவுமே நடக்கல. கடைசியா இந்த ஊர் முன்னாடி நானும் அவமானப்பட்டு நீங்களும் அவமானப்பட்டது தான் மிச்சம். இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் உங்க கண்ணில் படாமலே இருந்திருக்கலாம், உங்களை பார்க்காமலே இருந்திருக்கலாம்னு தோணுது. நான் இந்த ஊர் முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். இனிமே இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல. மேடம், நான் கிளம்புறேன் மேடம். என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம், சாரி மேடம், என்னை மன்னிச்சிருங்க. சார், வரேன் சார். அண்ணே. வாசு, சொல்லுங்க சார். உன்னை நாங்கள் முதல் தடவை பார்த்ததுலேருந்தே உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தங்குறதுக்கு வீடு சாப்பாடெல்லாம் போட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டோம். கதிர், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு? ஒரிஜினல் ஜீவாவை கண்டுபிடிக்கணும்னு அம்மா சொன்னாங்கல்ல, எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அப்படியா? கண்டுபிடிச்சிடலாம். என்ன கதிர் இவ்வளவு சாதாரணமா சொல்ற? நாம தானே கண்டுபிடிக்கணும். ஆமா தானா? ஆனா மாயாட்ட சொல்லி தேடி எப்படியா ஒரிஜினல் ஜீவா கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் என்ன சமைக்கட்டும்? உனக்கு தோசை ஊத்தி கொடுக்கவா? சரி. வந்தனா, ஆ, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு கதிர். இப்போ நான் பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன்ல, ஆமா. அது நல்ல வேலை தான். இருந்தாலும் நான் இப்போ ஒரு ஹோட்டல்ல மேனேஜர் வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சூப்பர்டா. அதுக்கப்புறம் பணமும் அதிகமா சம்பாதிக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல பொசிஷன்லயே இருக்கணும்ல. பாரா, சாருக்கு இந்த நினைப்பு கூட வருதா? சூப்பர். படிச்ச டிகிரியை வச்சுக்கிட்டு பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையா? நானும் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும்ல. அப்பதானே உங்க அப்பா நம்மளை ஏத்துப்பாரு. சாருக்கு பொறுப்பு வந்துருச்சே. ஆமா, இப்ப எனக்கு பொறுப்பு வந்துருச்சு. உடனே போய் அந்த மேனேஜர் வேலையில சேர்றேன், நல்லா சம்பாதிக்கிறேன், இந்த சொசைட்டில ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் ஒரு நல்ல பேர் எடுக்கிறேன், உங்க அப்பாவை நம்மளை ஏத்துக்க வைக்கிறேன். டேய்,
சூப்பர்டா. எனக்கு என்னமோ இப்பவே எங்க அப்பா நம்மள ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது. கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சு காட்டுறோம். ஜெயிச்சு காட்டுறோம். இங்க பாரு, நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கும் இந்த நம்பருக்கும் என்ன சம்பந்தம்? இது வெறும் நம்பர் இல்ல, என்னோட எமோஷன். எமோஷனா? என்னடா உளர்ற? எனக்கு புரியல. உளறனா? இது வரைக்கும் இத்தனை கிஸ்ஸ நான் உனக்கு கொடுத்திருக்கேன் மாயா. போடா. இரு. இதுதான் நீ எனக்கு கொடுத்திருக்கிற முத்தம். நான் கொடுத்ததுல 4ல் 1 பங்கு கூட நீ எனக்கு கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் உனக்கு முத்தம் கொடுத்துட்டே இருக்கேன், நீ எனக்கு முத்தம் கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். டேய், இப்ப இதுவாடா முக்கியம்? ஏண்டா நேரங்கெட்ட நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கா? உனக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா? அப்ப மேடம் நீங்களே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்ப என்னடா பண்ணணும்? சாருக்கு முத்தம் கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? எஸ், ஓகே. என்னம்மா, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுனாங்களா? இல்லண்ணே. அம்மா, பஞ்சாயத்துல ஜெயிச்சிருக்காங்க, வாரிசை பத்தி கண்டிப்பா ஏதாவது பேசுவாங்க. அது என்னன்னு கேளுமா. அண்ணே விடுண்ணே. அம்மா, அப்படிலாம் விடக்கூடாதுமா. அது என்னன்னு கேளுமா. அண்ணே சும்மா இருண்ணே, நான் தான் சொல்றேன்ல. அட என்னம்மா நீ கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம இருக்க. நானாவது அது என்னன்னு கேட்க. அண்ணே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடு. ஏமா அப்படி அடம் பிடிக்கிற? அவங்க ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்க போறாங்கம்மா, அது என்னன்னு கேட்போம். அதெல்லாம் ஒண்ணு முக்கியமான விஷயம் இல்லண்ணே, கொஞ்ச நேரம் பேசாம இரு. என்ன இது, தங்கச்சி இப்படி டென்ஷன் ஆகுறா? அப்படி என்ன பேசிட்டு இருப்பாங்க? நீங்க இந்த மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் நானும் உங்க புள்ளையும் நிச்சயம் கணவன் மனைவியா வாழ மாட்டோம்.